ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9025856704 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9025856704. ஓகே, இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அப்புறம் ஜிபே நம்பர் எல்லாமே இந்த நம்பர் தான். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிற சிஸ்டர் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே சிஸ்டர்ஸ், இப்போ வந்து இன்றைக்கி நமக்கு வந்து ஆர்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கொரியரில் போடுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பேக் பண்ணி போட்டோம். ஸோ வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு சில சிஸ்டர்ஸ்க்கு நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக எனக்கு நிறைய வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக பேசிகிட்ருக்கிறீங்க. எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் ரெகுலராக என்கிட்ட வாங்கும் போது நம்ம ஐட்டம்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சரி, இப்போ நம்ம யார் எங்கேருந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சென்னை கஸ்டமர், நம்மளுடைய சென்னை ரெகுலர் கஸ்டமர். ஆனால் ஃபஸ்ட் டைம் வாங்கும் போது அவங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல. பிளாக் ப்ரூஸ் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக தூக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போது செகண்ட் டைமாக தேர்ட் டைமாக வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக போயிருக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிருக்க கஸ்டமர் கிளேபாட் 1/2 kg கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கிளேபாட் ஐட்டம்ஸ் மிக்சடாக 1/2 kg எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி சிஸ்டர் ஆர்டர் பண்ணதுக்கு. ஏன்னா ஒரு டைம் வந்து அவங்களுக்கு அது வேஸ்ட் ஆஃப் மணி தூக்கி போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி எங்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா வாங்காமல் இருந்திருக்கலாம். பட் என்கிட்ட ரெகுலராக வாங்குறதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றி எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த கஸ்டமர் பார்க்கலாம். இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா, இவங்களும் சென்னை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பார்சலும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையுடைய கஸ்டமர்ஸ். இந்த ஒரு பார்சல் மட்டும், இந்த ஒரு ஆர்டர் மட்டும் பார்த்திங்கன்னா திருச்சி. மீதி இந்த 4மே சென்னை கஸ்டமர்ஸ் தான். இன்றைக்கி மத்தியானம் ஒரு 3 பார்சல் கரெக்டாக நான் பேக் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கேன், சென்னை மட்டுமே. அதில் வந்துட்டு 3 வந்து சென்னை, 2 வந்து மதுரை. ஓகேங்களா? மதியம் 5 பார்சல் போட்டதில் 3 வந்து சென்னை கஸ்டமருக்காக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வந்துட்டு மதுரைக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அவங்களாம் வந்து கொரியரில் போட சொன்னதுனால அவங்களுக்கு கொரியரில் போட்டோம். கொரியரில் வேணுங்கிறவங்களுக்கும் போடலாம், இந்தியன் போஸ்ட்டில் போட்டால் நோ ப்ராப்ளம்னு சொல்கிறவங்களுக்கும் இந்தியன் போஸ்ட்டில் போடலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை கஸ்டமர் வந்து 5 பாக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அருண், அனில், மன்னன், பவர், ஸ்வாதிக் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரூஸ் 3 கலர் ப்ரூஸ், 3 கலர் சிப்ஸ், 3 கலர் ட்ரையாங்கிள், 3 கலரில் உள்ள கியூபிக்கல் பார், அப்புறம் கிளிப்பாட்டும் பிளாக் ஸ்லேட் பென்சிலும் வந்துட்டு சாம்பிளுக்கு அப்படி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அழகாக எடுத்து வச்சுருக்கோம். அவங்களுக்கு பிக் சென்ட் பண்ணியிருக்கோம். அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பேக் பண்ண போகிறோம். ரொம்ப நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றி. ஆர்டர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதுவும் சென்னை கஸ்டமர் தான். அவங்க வந்துட்டு கியூபிக்கல் பார் கேட்டிருந்தாங்க. கியூபிக்கல் பார் எடுத்து வச்சுருக்கோம். இது பாருங்கள், நல்லா மொத்தமாக இருக்குது. அதனால் பீசஸ் பார்த்திங்கன்னா 1/2 kgக்கு கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ மொத்தமாக இருக்குது தெரியுதுங்களா? ஒரு சில பீஸ் பாருங்கள் மெல்லிஸாக இருக்கும், ஒரு சில பீஸ் பாருங்கள் நல்ல மொத்தமாக இருக்குது இல்லைங்களா? அதனால் பீஸ் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான பீஸ் தான் நிற்கும். சரிங்களா? நான் உங்களுக்கு பிக் எல்லாருக்குமே சென்ட் பண்ணிடுவேன், எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அவங்க வந்துட்டு இந்த நக்மத் ஐட்டம்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சமாக எனக்கு எடுத்து வச்சது அப்படியே இருந்தது. ஏன்னா நான் நக்மத்துக்கு ஆர்டர் பண்ண சொல்கிறேன் எல்லார்ட்டையுமே. நான் அதை சொல்கிறேன், எனக்கு பிடிக்கலங்கிறதுனால வாங்கலை நான் அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி வச்சதில் கொஞ்சமாக வச்சுருக்கேன். அவங்க நக்மத்தை ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அவங்களுக்கு என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, நான் அதில் ஒரு குட்டி குட்டி பீஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். அதே தான் பஞ்சாபி மிட்டின்னு சொன்னாங்க, ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு. சரி, நான் உங்களுக்கு அது ஒரு பீஸ் வச்சுருக்கேன். ஓகே, நன்றி சிஸ்டர் நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நக்மத் ஐட்டம்ஸ் இல்லை சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நக்மத் ஐட்டம் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு காரணத்தினால நான் வாங்குறதில்ல. எல்லா சிஸ்டர்ஸும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னை வந்து வாங்கி வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பசங்களுக்கு காது குத்து முடியட்டும், நான் முடிஞ்ச உடனே நான் ஆர்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குது, முடிஞ்சிடட்டும், நான் ஆர்டர் போடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வந்துட்டு இந்த பெரிய ட்ரையாங்கிள், அவ்வளோதான், இது ஒன்று தான் இருந்தது, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது ஒன்று கேட்டிருந்தாங்க. அதோட ஒரு ரோஸ் பாக்ஸும் ஒரு ரெட் ஸ்லேட் பென்சில் ஒரு பீஸு, அப்புறம் ஒரு பஞ்சாபி மிட்டி வைக்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வச்சுருக்கோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கத்து சென்னையிலேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இந்த பாக்ஸ் ஐட்டம்லாம் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, நிறைய டேமேஜ் ஆகி வருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நிறைய டேமேஜ் ஆனதை எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக என்னென்னா பாக்ஸில் ஓப்பன் பண்ணோம்னா சில பாக்ஸில் டேப்பே போடாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி கஸ்டமர். அவங்க வந்துட்டு 3 கலரில் உள்ள ப்ரூஸ் 1/2 kg, 3 கலரில் உள்ள சிப்ஸ் 1/2 kg, 3 கலரில் உள்ள மினி கிட்கேட்டில் 1/2 kg, டோட்டலி 1.5 kg கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வெயிட் வச்சு பிக் சென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அது வீடியோ போட்டுட்ருக்கோம். இது வந்துட்டு வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு குட்டி பீஸ். என்னடா சிஸ்டர் உடஞ்சது வச்சுருக்காங்க, தப்பாக நினைக்க வேணாம் சிஸ்டர்ஸ். யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி உடஞ்ச பீஸ் வச்சேன்னு சொன்னேன்னா அது வந்து வெயிட்டை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வைப்பேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய கஸ்டமர்ஸ் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருந்தாலும் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நீங்களும் என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க, நானும் உங்களை தப்பாக நினச்சிக்க மாட்டேன். நான் கிளாரிஃபை பண்ணணும் இல்லைங்களா, அதனால். ஓகேங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி ரொம்ப கேரிங்காக பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல, சாரி. எனக்கு நிறைய ஃப்ரெண்டு, நிறைய சிஸ்டர்ஸ் கிடச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்கிட்ட ஆர்டர்ஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, எனக்கு கால் பண்ணி சில சிஸ்டர்ஸ்லாம் பேசுகிறாங்களா, எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களான்னு நினச்சி ஷேர் பண்ணிக்கிறாங்க. வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் ஒரு சிஸ்டர் பேசினாங்க. அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே மொபைல் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. ஈவினிங் கூப்பிட்றேன்னு சொல்லி நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பட் நான் கூப்பிட முடியல. நான் ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிட்டு பேசுகிறேன் அவங்கக்கிட்ட. சிஸ்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா சாரி மன்னிச்சிருங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு 5 பாக்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணாங்க. பேமெண்ட்டு மார்னிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சொல்லியிருந்தேன். அவங்க கேட்ட பிராண்ட் ஐட்டம் இல்லை, பார்த்துட்டு மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஒன்றும் வேறு ரிப்ளை பண்ணாங்க. ஓகே சிஸ் அப்படின்னு மட்டும்தான் அனுப்பியிருந்தாங்க. வேறு என்ன பிராண்ட் வேணும்னு எனக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ நான் இப்போதைக்கு இந்த இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அவங்க வந்து வீடியோவில் வந்துட்டு நேம் மென்ஷன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. பட் அவங்க ஐட்டம் எடுத்து வைக்கலைங்கிறதே நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ தான் நான் பண்ணுறேன். சாரி சிஸ்டர், உங்களுடைய பேர் சொல்லலை, உங்களுடைய ப்ராடக்ட்டும் எடுத்து வைக்கல. நீங்கள் கேட்டு வேறு என்ன பிராண்ட் வேணும்னு சொல்லலை, அதனால் நான் எடுத்து வைக்கல. என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் உங்களுக்கு திரும்பி இப்போ மெசேஜ் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய நேமோடு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி சப்போஸ் காலோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ உடனே ரிப்ளை வரல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எனக்காக ஏதாவது வேலையாக இருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி நான் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஒரு சில பேர் கேட்குறீங்க, சிலர் பண்ணுறதுனால நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு புரியுது. ஒரு சிலர் வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்குறதுனால பிளாக் பண்ணிடுறாங்க.
டெலீட் பண்ணிவிட்டு திரும்பி கேட்டாலும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. நீங்கள் எத்தனை டைம் என்கிட்ட கொஸ்டின் பண்ணாலும் நான் அதுக்கான பதில் சொல்லுவேன். என்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கோ தயங்க வேண்டாம். உங்களுடைய சகோதரியாக உங்களுடைய தோழியாக நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். அதுக்கான பதில் நான் சொல்லுவேன். கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆச்சுன்னா அது மட்டும் கொஞ்சம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் பொறுத்துக்கோங்க, சரிங்களா? இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே, ஜிபே நம்பர்லேருந்து எல்லாமே இந்த நம்பர் தான். 90 25 85 67 04 இந்த நம்பர் தான். வாட்ஸ்அப் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுறவங்க கால் பண்ணுங்கள். ஜிபே நம்பர் கேட்குறவங்களுக்கும் இதுதான் என்னுடைய ஜிபே நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.